பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்னு நாமெல்லாம் கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் அதிகமாகுது? ஏன்னா மேலிடத்துல இருக்கிறவங்களே பெண்களை இவ்வளவு கேவலமா தான் பாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் சாதாரண மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களே அப்படிதான் பேசுறாங்க. நம்ம ஏதாவது பேசினா என்ன தப்பு, இல்ல பண்ணா என்ன தப்புன்னு தானே யோசிப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மறுபடியும் வெடிச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. ஆக்சுவலா இந்த திமுக ஆட்சிக்கும் விவசாயிகளுக்கும் என்னதான் பிரச்சனை? ஏன் விவசாயிகளை போட்டு இவ்வளவு பிரஷர் பண்றாங்க? மறுபடியும் கிட்டத்தட்ட 50,000 நெல் மூட்டைகள் வீணா போயிருக்கு. இதெல்லாம் பத்தி யாராவது கொஞ்சம் ப்ராப்பரா கேள்வி கேட்கறாங்க, இல்ல இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் டைம் நிறைய பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பிரஸ் மீட்ல ஒண்ணு பஞ்சாயத்தை இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பேசுறோன்னே தெரியாம இஷ்டத்துக்கு உளறி வைக்கிறாங்களாம். ஆக்சுவலா இதான் நடக்குது. டீட்டெயிலா பார்த்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு தமிழகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது திமுகவை சேர்ந்த முக்கிய நபரான திரு பொன்ராஜ் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தோன்னா தாவேகாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களை நோக்கி, அதாவது அவங்க இது வரைக்கும் பேசின விஷயங்கள் அது எல்லாத்தையுமே வச்சு மிகவும் கீழ்த்தனமாக பேசியிருக்காரு பெண்களை. அதை நான் சொல்ல விரும்பலை, அந்த வீடியோவை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லி தான் பெண்களை குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, கொஞ்சம் வெல் நோன் ஃபேஸாக இருக்கீங்க, அப்புறம் எப்படி ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசுகிற பெண்களை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையில் பேசுவீங்க அப்படின்னு இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களா இருக்கட்டும், பலரும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய் தந்தை இருக்கிறார்கள். இது போன்ற விமர்சனம் செய்தால் நீங்கள் சரியாக இருக்குமா என்பதை நீங்களே சொல்ல வேண்டும். இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. விபச்சாரங்கள் போன என்பது சாதாரண வேர்டு அல்ல. இது தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காக்கள் அனைவருமே குறிக்கின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் ஒரு ஒரு அந்த விளாத்திக்குள்ள வீட்டுல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு பெண் குழந்தை படிக்க வேண்டும் என்று நினைத்த பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா எவ்வளவு வேணாலும் இருங்க, அரசாங்கத்துக்கு என்ன வேணாலும் ஆதரவா இருங்க. ஆனா ஒரு பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று பெண்களை பற்றி கேவலமாக பேசுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். தாவேகா சார்பில் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நேத்து பொன்ராஜ் அவர்கள் மேல புகார் கொடுத்திருக்காரு. தாவேகா கட்சியும் பிற கட்சியா இருக்கட்டும், இல்ல மற்ற பெண்களா இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு போராட்ட களத்துல இறங்கியிருக்காங்க. பொன்ராஜ் அவர்களை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன கருத்துல எந்த ஒரு தவறும் கிடையாது, நான் கரெக்டான கருத்தை தான் சொல்லியிருக்கேன், ஸோ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிற கட்சிகள் இருக்கு அப்படின்னா அந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ இல்லை அவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்றதுக்கோ இதுக்கான உரிமைகள் இருக்கே தவிர ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய பொதுமக்களை தப்பா பேசுறதுக்கான உரிமையை முதல்ல யாரு கொடுத்தா? அப்படி பார்த்தோம்னா திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா, திமுகவில் முக்கியமான ஆட்கள்லாம் மேலே மேலே உயர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அதே நிலைமையில தானே இருக்காங்க. எவ்வளவோ மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் நாங்களாம் திமுகவின் கொத்தடிமைகள் அப்படின்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் இழிவாக பேச முடியுமா? முடியாதுல்ல. ஒரு கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லணும், அவங்கள இழிவாக பேசக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது பொதுமக்கள் முக்கியமாக பெண்களை குறித்து நீங்க, அதுவும் தமிழக பெண்களை குறித்து நீங்க இப்படி ஒரு மோசமான வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? ஏன்னா நேத்து தான் பார்த்தோம் திரு எஸ் வி சேகர் அவர்கள் என்ன சொன்னாரு, அந்த பொண்ணு ஏங்க புதற்காட்டுக்குள்ள போச்சு அப்படின்னு மகா மட்டமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. இன்னைக்கு திரு பொன்ராஜ் அவர்கள் இதை கேட்டுட்டு திரும்ப அதை பத்தி ஒரு தனியார் செய்தி தொடர்பாளர் பேசுறாரு அப்படின்னா அங்கேயும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நான் சொன்னது தப்பே கிடையாதுங்க, கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்ற அளவுக்குனா எந்த அளவுக்கு இவங்களுடைய மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் இவங்க எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சிதா நாச்சியார் அவர்கள் தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதுக்காக அவங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. நான் தாவேகாவில் இருந்து திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தப்பான கருத்துக்கள் போடுறது, தப்பா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. அதனால கண்டிப்பா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலேயும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வரைக்கும் ஓகே தான். பிரஸ் மீட்ல ஒரு நிருபர் கேட்கிறாரு, அப்படி பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள்லாம் கூட தானே பெண்களை பத்தி எவ்வளோ இழிவா பேசுனாங்க, திமுகவை சேர்ந்தவங்க எவ்வளவோ பேசியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற क्वेश्चंसல இந்த क्वेश्चन இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த
வேல்யூ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைன் அபியூஸ், சோசியல் மீடியால அபியூஸ், ஆபாசமா பேசுறது, போட்டோஸ் ஆஃப் பண்றது, நம்மளை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது ஒரு பெண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதை தவிர்க்கும் விதமா நடந்துக்கணும். விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இது கேட்ட கேள்விக்கு பதிலா திமுகவை சேர்ந்த எவ்வளவோ பேரு பெண்கள்னு சொன்னாலே அவங்கள வந்து ஒரு கொச்சையா தான் பேசணும், இழிவா தான் பேசணும். பெண்கள் தானே, இவ்வளவுதானே, நீங்க 1000 ரூபா வாங்குறீங்கல்ல, மேக்கப் போடுறீங்கல்ல, ஓசி பஸ்ல போறீங்கல்லன்னு எவ்வளவோ சொன்ன அவங்கள பத்தி கேட்டு என்ன சொல்றாங்க, நான் இங்க வந்தது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான், அந்த கேள்விக்கான பதில மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னா, அப்போ இதுக்கு மேல யாருக்கிட்ட போய் நம்ம முறையிட முடியும்? அதனுடைய விளைவு என்னன்னு தெரியுமா? இப்படியெல்லாம் வந்து மேலிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பெண்களை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்றதுனாலையும் பேசுறதுனாலையும் அந்த விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழகம் பெண்கள் பாதுகாப்புல 0ல இல்ல மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, கோவையில் ஏர்போர்ட் பிரச்சனைன்னு எக்கச்சக்க விஷயங்கள் வந்தது. இன்னைக்கு திரும்பவும் அண்ணா யூனிவர்சிட்டியில பேராசிரியர் ஒருத்தர் தன்னிடம் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டாருன்னு சொல்லி மாணவி ஒருத்தவங்க புகார் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த பேராசிரியரான ஞானவேல் பாபு அப்படிங்கிறவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேத்து ஒருத்தர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு, இருட்டா இருக்கும் பொதருக்குள்ளெல்லாம் போலீஸ் போய் லைட் வைக்க முடியுமா, பொண்ணுங்கன்னா பேரண்ட்ஸ் தான் சேஃபா பார்த்துக்கணும். இப்போ எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல போய் பக்கத்துல உட்காந்துக்கணுமா? நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெஞ்ச்ல இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம் அப்பா அப்படி உட்காந்து படிச்சாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? ஏன்னா வெளியே பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய இடத்துல, அதுவும் எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் படிச்ச ஒரு பெரிய இடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு பல கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்களும் குறிப்பிட்டு அவங்களுடைய எக்ஸ்தலத்துல போட்டிருக்காங்க. அவ்வளவு முக்கியமான ஆட்கள் படிச்ச ஒரு முக்கியமான இடத்துல பேராசிரியர் பதவியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு மேல தமிழகத்துல எந்த மூலைக்கு போனா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத திரு சேகர் பாபு அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா நேற்று அவர் தானப்பா சொன்னாரு, நகையை 12 மணிக்கு போட்டு போனா கூட பெண்கள் சேஃபா வருவாங்க அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்வார் அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரியாத மாதிரி ஒரு டைலாக் சொல்லி வச்சிருக்காரு. இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தரவேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர். இப்போ இவ்வளோ நேரம் தெளிவா பேசுன நமக்கே ஒரு செகண்ட் குழப்பமாகுது. இப்போ யார் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, யாரு ஆதரிக்கிறாங்க? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக இருமொழி கொள்கையை ஆதரிக்குது, மும்மொழி கொள்கையை எதிர்க்குது. கரெக்டா தானே நான் பேசுறேன்? இவர் என்ன உள்டாவா மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? இப்பவுமே லைட்டா குழப்பமா தான் இருக்குல்ல. ஒருவேளை அவரு தான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு போல இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட குழப்பமான ஆட்கள், இப்படிப்பட்ட மக்களையும் பெண்களையும் மதிக்க தெரியாத ஆட்கள் கிட்ட போயிட்டு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைப்பா பாத்துக்கிறீங்களா அப்படின்னா அப்ப மட்டும் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்துட போறாங்க? ஏன்னா இன்னைக்கு கடலூர்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல நெல் மூட்டைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கிறதுனால வீணா போயிருக்கு அப்படின்னு விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அந்த சாக்கு மூட்டை எல்லாமே பிரிஞ்சுட்டு வந்துருச்சு, நெல் எல்லாமே வீணா போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வேதனையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலையிலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வேளாண் தானிய கிடங்கு கட்டினாங்க. 3 months தானே ஆகுது. அப்போ எவ்வளவு தரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியா பேர்ந்துட்டு வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆதங்கத்துல இருக்காங்க. வேளாண் சேமிப்பு கிடங்கு அதை ப்ராப்பரா கட்டுறதுக்கு முடியல. அப்புறம் எதுக்காக நீங்க ஒரு பில்டிங்னு ஒன்று எடுக்கிறீங்க, கான்ட்ராக்ட்னு போடுறீங்க, அதுக்கு 1 கோடி அமௌண்ட்டை ஒதுக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா 50,000 மூட்டை நெல்லுன்றது சாதாரண விஷயமா? இன்னைக்கு இருக்கிற உணவு தட்டுப்பாடுக்கு அது எவ்வளவு முக்கியம்ன்றது விவசாயிகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்மளாம் தானே கஷ்டப்பட்டு அதை வாங்கிக்கிட்டு இருக்கோம். 50,000 நெல் மூட்டைகள் அனாமத்தா போகுது. இன்னொரு பக்கம் நீங்க தானிய கிடங்கு ப்ராப்பரா கட்டுறதுக்கு நம்மளுடைய அரசுக்கு முடியல அப்படின்னா விவசாயிகள் என்னதான் பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? ஏன் அவங்களை இவ்வளவு டார்கெட் பண்றீங்க? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? விவசாயிகள்னாலே பார்க்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கீங்களான்னு பல கேள்விகள் வருது இல்லையா? இப்ப அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இதெல்லாம் நீங்க பண்றீங்க தான், ஆனா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஷன் போடுவீங்க பாருங்களேன். தேர்தல் வாக்குறுதின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாக்குறுதிகள் விவசாயத்துக்காக மட்டுமே ஒதுக்குவாங்க. அது எப்படிப்பட்ட வாக்குறுதிகளா இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நாமளும் வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பெண்களையே தப்பா பேசிட்டாரு பொன்ராஜ், அவரை கைது செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு சென்சேஷனலான டாபிக்கா இருக்கு. அவர் பேசுனதை ஒத்துக்கவே முடியல, பயங்கர கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள் பேசினதுதான். ஏன்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க தெளிவா இல்லாம மத்த எல்லாரையும் குற்றம் சாட்டிட்டு அதிமுக என்ன பண்ணாங்க தெரியுமா, பாஜக என்ன பண்ணாங்க தெரியுமான்னு பேசினாலே மக்கள் நம்பிடுவாங்கன்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. முதல்ல இவங்க எதை எதிர்க்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருந்தாதான் மக்கள் கிட்ட கொஞ்சமாவது கொண்டு போக முடியும். இவங்க இது வரைக்கும் கொண்டு வந்தது என்னன்றது நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய இந்த பேச்சா இருக்கட்டும்,
பொன்ராஜ் அவர்களுடைய பேச்சா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல மறுபடியும் யார் அந்த சார்ன்ற பதில் வருமா, இல்ல எங்களுக்கு இந்த கேள்வியும் வேணாம் பதிலும் வேணாம், எங்களுக்கு டோட்டலா ஆட்சியே வேற மாறணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனலுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.